ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 9 தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக்கை பண்ணிடுங்க மறந்துடாமல். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மக்களே, லைக் பண்ண மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, கொஞ்சம் பண்ணி விட்ருங்களேன் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோம். ஸோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் 9 தமிழ் என்னப்பா ப்ரொமோ வந்துருச்சு. அப்படி இருந்தும் ஒரு ஹைப்பும் இல்லையே, 1 மில்லியன் தான் போயிருக்கு ப்ரொமோவும். ஸோ பயங்கரமாக ஒரு ஹைப் வந்து எப்பயுமே கிரியேட் பண்ணுவோம் பிக் பாஸ் 9. பட் விஜய் சேதுபதி அந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து அட போங்கப்பா அப்படின்ற மாதிரி கையை தூக்கினவெல்லாம் கையை இறக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் போட்டியாளர்கள் உடைய உறுதியான பெயர்கள் அப்படிங்கிறது ஒரு சில இது வந்து வெளியே வந்திருக்கு. அதாவது ஒரு 10 பேர் உறுதியான போட்டியாளர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பேர்கள் வந்து வேக வேகமாக ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நிறையா ரூமர்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் பற்றி ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் ஆறாமரை உட்காந்து பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் நம்ம பிக் பாஸ் பற்றி பேச போகிறோம். இனிமேல் சேனல் வந்து பிக் பாஸ் கண்டென்ட் ஃபுல்லாக வந்து வந்துடும் ஒரு அடுத்து ஒரு 4 மாதங்களுக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து நம்ம ட்ரெண்டிங் டாபிக்ஸை உள்ளே வந்து தொடுவோம். சரியா, ட்ரெண்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா யாராவது அதை பற்றியும் நம்ம டாபிக்ஸ் வந்து நிறைய பேசுவோம். பட் அதாவது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தால் மட்டும் நான் வந்து அதை பேசுகிறேன். ஓகே, ஏன்னா அதுலேருந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ எதிர்பார்க்குறீங்க. ஸோ அதனால் நான் அதையும் பேச போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். பட் இனிமேல் பிக் பாஸ் ஓரியன்ட் கண்டென்ட்ஸ் நிறையா வரும். ஸோ சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி என்னங்க பிக் பாஸ் வந்து ஒரு வீடியோஸே காணுமே உங்கள் சேனலில், என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னீங்க. ஏங்க பிக் பாஸ்ன்னு ஒன்று வரதே அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் ஆகிப்போச்சு. ஸோ அப்படி இருந்து நம்ம என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் ஒன்றும் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது தான். அதனால தான் நான் சரி வந்தால் பார்த்துக்கலாம். இந்த சீசன் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப வைக்காதீங்க. ஓகே, கண்டஸ்டன்ஸ் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. ஏன்னா கண்டஸ்டன்ஸ்லாம் கேள்விப்படும் பொழுது யாராவீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய ஐயோ சூப்பர் அப்படிலாம் எதிர்பார்க்காம சரி வழக்கம் போல் சீசன்பா உள்ளே போவோம், ஏறுவோம், ஏறி பார்ப்போம், ஓகேனா அப்படியே ட்ராவல் பண்ணட்டும், அப்படி இல்லையா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்கன்றதை நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ கண்டஸ்டன்ட் லிஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி 2 வீடா 1 வீடா என்னப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே வீடு தான்ப்பா. 2 வீடு கான்செப்டே கிடையாது. அந்த லோகோவில் அப்படி இப்படின்னு வந்துச்சு, நம்ம டீகோட் பண்ணோம். பட் ப்ரொமோவில் எந்த ஒரு ஹிண்ட்டும் கொடுக்கல. ப்ரொமோ பார்த்தோம்னா நமக்கு ஒன்றுமே புரியலே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. யாராவது வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா ஒரு ஹவுஸா 2 ஹவுஸான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்பா எனக்கே புரியலப்பா, ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த கான்செப்டே புரியல. கரெக்டாக ஒன்றும் கிடையாது. கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். உள்ளே இருக்கிறவங்களுடைய மைண்ட் செட் யாராலையும் கணிக்க முடியாது, யாருக்கும் புரிஞ்சிக்க முடியாது, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை தான் பேஸ் பண்ணி இந்த பிக் பாஸ் போட்டியாளரை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்ற அந்த டேக்லைனில் இந்த ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உள்ளே இருக்கிறவங்க எவனுமே வந்து புரிய போகிறது இல்லை, அந்த மாதிரி கேம் ஆட போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அடுத்து விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டலாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா போன சீசன் வந்து ஹெட் மாஸ்டர் மாதிரி பார்த்துட்டாரு. இந்த சீசன் ஹெட் மாஸ்டர் மாதிரி பார்த்தாருன்னா சீசன் உருப்பிடாது. நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். கண்டஸ்டன்ட் அப்படியே விடணும், விட்டு கொஞ்சம் தூரம் போய் நல்லா அவனை ஏற்றி விட்டு அடிச்சு தூள் கிளப்பி அப்புறம் அவனை அடிக்கிற வழியை பார்த்தோம்னா வேறு மாதிரி ஹோஸ்ட்டுக்கும் அதுக்கும் ஒரு ஃபைட் வரும், வெளியே வந்து கொந்தளிப்பாங்க. ஸோ அந்த கமல் சார் ஒரு ஃபார்மேட் பண்ணுவார்ல, அதை அப்படியே மாற்றிட்டாப்புல விஜய் சேதுபதி அப்படிங்கிறதுனால பெருசாலாம் பற்றிக்கல. அதனால் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுவாங்களா விஜய் சேதுபதி அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது அவரும் மண்டையை சொரிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டாப்புல ஏடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்குள்ளேயும் கண்டஸ்டன்டோட லிஸ்ட்லாம் வந்து லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயும் போல் இந்த விஜய் டிவியிலேருந்து அவங்களுக்கே வேலையை வச்சு இந்த பிக் பாஸை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி கொஞ்சம் அப்படி ஏற்றி விடுவாங்க. அதாவது விஜய் டிவி ஆளுங்க மறு வச்சுட்டு இருப்பாங்க மூஞ்சில். நீங்கள் பார்த்தா தெரியும், ட்விட்டரில் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல லீக் பண்ணி விடுறது கண்டஸ்டன்ட் லிஸ்ட் தான் இதுதான் அப்படின்ட்டு. இந்த சேனலோடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயம் வந்து அப்படியே பிரேக் பண்ணி அதாவது இந்த ஷோவோடைய சீரியஸ்னஸே ஸ்பாயில் பண்ணி விட்ருவாங்க. வெள்ளிக்கிழமை எலிமினேஷன் அப்படின்னா அது வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு வரும். அதை வந்து வெள்ளிக்கிழமை சொல்லி விட்ருவாங்க எலிமினேட்டட் அப்படின்ட்டு. அட போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிரும். அந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அப்படி வச்சாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இவங்களை தூக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசி தான் தெரியுது விஜய் டிவியே ஆளை வச்சு தான் இவங்களை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இவங்களை ட்வீட் போட சொல்லி இந்த ஷோவோடைய அப்படி ஒரு வைபை வந்து கொஞ்சம் அப்படி ஏற்றுங்க, ஷோ வந்து கொஞ்சம் கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு. அதனால தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை லீக் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ நடக்கிறது அப்பயே வந்து முன்னாடியே சொல்லிடுறது, இந்த மாதிரிலாம் ஸ்பாயிலர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவங்கள சொல்லி குத்தம் இல்லை, விஜய் டிவியே அது காரணம் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுடைய ஷோ கொஞ்சம் பாப்புலர் எடுத்துறதுக்கு பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா போனோட ஜாக்லின் எலிமினேஷன் 4 நாள் முன்னாடி சொல்லிட்டாங்க. ஜாக்லின் வந்து பெட்டி எடுக்கும்போது பெட்டி எடுக்க முடியல அப்படின்றது.
என்னடா இன்னும் எபிசோடு இன்னும் வரலையடா, அதெல்லாம் அப்படி தாங்க ஸ்கிரிப்ட்டுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க அந்த பிக் பாஸ் மேலே உள்ள ஒரு விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. பட் இருந்தாலும் அந்த கேமோடைய ஒரு லவ், கமல் சார் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட், அந்த ஒரே ஒரு விஷயனால தான் நம்ம யோசிக்க வேண்டியது. சரி, இந்த சீசன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமெடியான ஒரு ஃபன்னான ஒரு ரிவ்யூ வெயிட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த கண்டஸ்டன்ஸோட லிஸ்ட் எப்படி அப்படிங்கிறத பொறுத்து தான் சீசன். ஏன்னா ஹோஸ்ட் வந்து புல் பண்ண முடியல. ஓகே, சாட்டர்டே சண்டே எபிசோட் டவுனு. ஸோ அந்த 5 நாள் அவன் கொடுக்குற கண்டென்ட்டில் அந்த 2 நாள் வந்து விஜய் சேதுபதியை வந்து தடுமாறுற அளவுக்கு ஒருத்தன் இந்த வட்டம் சீசனில் போவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா எடுத்து வச்சுருக்காங்க. இப்படி பேசுகிறவன், அப்புறம் வந்து காமெடி பண்ணுறேன்ற பேரில் ஒருத்தன், இன்னொருத்தன் நல்லா மூஞ்சி பஃபூனாக வலிச்சு விட்டு ஒருத்தன் இருக்கான், அவனெலாம் வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இன்னொரு மியூசிக் டைரக்டர் உள்ளே போகிறார் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வரும்பொழுது கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம் பார்க்கும்போது நீங்களாம் வந்து என்னடா பண்ண போகிறீங்க, அட போங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் வந்துருச்சு. அடுத்து நம்மளை கேட்பாங்க எல்லாம், என்னங்க இந்த சீசன் வந்து அப்ளை பண்ணலையா? ஏங்க நான் வந்து 7வது சீசன் வரைக்கும் ட்ரை பண்ணேன் கமல் சார் இருக்க வரைக்கும். 8 என்னைக்கு விஜய் சேதுபதி டேக் ஓவரோ அன்னைக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன். ஒரு ட்ரை கூட இன்னும் பண்ணல. சரியா, 7, 9 இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஓகே, ஸோ சரி, இப்போ அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நம்ம அப்புறம் போவேன். நான் கமல் சார் வந்தால் நான் வந்து கண்டஸ்டன்ஸாக போவேன். இப்போ விஜய் சேதுபதி எனக்கு கூப்பிட்டாலும் பாய் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா அவ்வளோ ஒருத்தர் பாஸ் அப்படிங்கிறது தான். சரி, கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு 4 பேர் புதுசாக பேர் வந்து அடியே இருக்குங்க. ஒன்று வந்து ராஜவேலு கேபிஒய். கேபிஒய்லேருந்து ஒரு காமெடி. கேபிஒய்லேருந்து ஒருத்தன் வரான் அப்படின்னாலே நமக்கு நெஞ்செல்லாம் பக்கங்குது. ஏன்னா உலகத்தில் ஒரு தரமான பிளேயர் அல்டிமேட்டில் வந்து இறங்கினார் கேபிஒய். பேரே மறந்து போச்சு, அவன் பேர் சதீஷ். உள்ளே வந்து இப்படி அசர் விளையாடணும் ஐயோ அப்படின்னு சொல்லி சிம்புவே வந்து பார்த்து டென்ஷன் ஆகி விட்டான். சிம்பு வந்து நீ எலிமினேஷன் பண்ணி உன்னை தூக்குறதுக்கே நீ தகுதி இல்லைடான்னு சொல்லி பின்னாடி கேட்டு வர சொல்லிட்டாங்க அவனை. அந்த மாதிரி கேபிஎல்லேருந்து வரவனை பார்த்தாலே பயமாக இருக்குது இந்த ராஜவேலுன்னு சொல்லிட்டு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அப்படின்ட்டாங்க. தலைவா என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? ரவீந்தர் மாதிரி உங்களை வந்து ஒரே வாரத்தை அனுப்ப போகிறாங்களா, இல்லை நீங்கள் ஒரு பாட்டுக்கு ஆடினீங்கல்ல ஸ்கூல் யூனிஃபார்ம் சட்டை பேண்ட்லாம் போட்டு அந்த மாதிரி இதில் வந்து ஏதாவது டாஸ்க் வச்சு ஆட போகிறீங்களா அப்படிங்கிறது தெரில. பட் ஃபன்னாக தான் இருக்கும் போது அவர் ஒன்று. அடுத்து 3ஆவதாக அடிபடக்கூடிய நபர் உமர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சேவ் பண்ண இது மாதிரி இருந்துக்கிட்டு மாதம்பட்டியை கலாய்க்கிற மாதிரி மிஸ் யூ லவ் யூன்லாம் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவனை அங்கே தூக்குனதுக்கு காரணம் இங்கே இறக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு CW குக்வித் கோமாலிருந்து. ஸோ இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்து ஒருத்தர் வரார். பிக் பாஸ் சீசன் 6 அசீம் ரசிகர்களாக இருக்கீங்களா? எல்லாருமே இருந்தீங்கன்னா ஒருத்தன் வரேன் அவங்களுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகமது மீரான். அதாவது அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா மீரா மிதுன் அப்படின்னு தான் சொல்லலாம். அவன் பேர் அகமது மிதுன் இல்லை அகமது மீரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மீரா மிதுனை வச்சே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி ஆகிட்டானா அது ஒருத்தன் தான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 6 வந்து அசீம் கிட்ட நீங்கள் என்ன விளையாடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன். ஒரே அடியாக வெயிட் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க அசீமோட ஃபேன்ஸு. அகமது மீரான்னு ஒருத்தன் உள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே வருது. சரி வாப்பா தம்பி என்ன பண்ணுறான்னு கிழிக்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து 4 பேர் தவிர அஸ்வின் ஏகே வராரு அப்படின்ற மாதிரி தகவல். அவர் வேறு பாவம் ஒரு வாயை விட்டதுக்கே அவருக்கு கெரியர் போயிடுச்சு. பிக் பாஸ்ல வந்து ஒத்துமொட்ட சோழியை முடிக்க போகிறாங்களான்னு பார்க்கணும். அப்புறம் விஜே சோபனா அவர்கள் செகண்ட் ரூட்ஸில் இருக்காங்களா அவங்க உள்ளே வராங்க. அப்புறம் விஜே பார்வதி அவர்கள் கூமாப்பட்டி. ஸோ இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வெளிவரும் பொழுது ஸோ கிட்டத்தட்ட வந்துருச்சு பார்த்தீங்களா ஒரு 10 பேர் கன்ஃபார்மாக இறக்குறாங்க அப்படிங்கிறது தான். நல்ல வேலை இவங்களை மொத்தம் இறக்குங்கடா. அந்த தர்பூசணி பழத்தை உள்ளே கூட்டு வந்துடுறாங்க திவாகரை. அப்புறம் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் இன்னும் வார்த்தை சந்திக்கும். அது வரைக்கும்